அட போங்க. மெத்திக் ஃபோர்க் இருக்குல்ல, இதில் இருக்கிற அவுட்ஃபிட் எடுக்கிறதுக்கு, கன் எடுக்கிறதுக்கு, கார் எடுக்கிறதுக்கு, பேக் எடுக்கிறதுக்கு, ஹெல்மெட்டு, கேப்பு, மாஸ்க்கு இதெல்லாம் எடுக்கிறதுக்கு மெத்திக் எம்ப்ளாய்மெண்ட்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறீங்களா? உங்களாலே 30 மெத்திக் எம்ப்ளாம் ஃப்ரீயாக ரெடீம் பண்ணலாம். அதுக்கு ஒரு பயங்கரமான டிப்ஸ் இருக்குது. என்ன டிப்ஸ்ன்னு தெரிஞ்ச முன்னாடி வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணால் எப்படின்னு தெரிஞ்சிக்க முடியாது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நூசாவில் சோலோ ஸ்குவாட் விளையாடக்கூடாது. டியோவில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் விளையாடக்கூடாது. டியோவில் ஆட்டோமேட்டிக் இருக்குல்ல, அப்படி தான் விளையாடணும். நூசா மேப்பில் இந்த மிஷினை கம்ப்ளீட் பண்ணணும்னா நீங்கள் எந்த பாட்டாக இருக்கட்டும், பிளேயராக இருக்கட்டும் டேமேஜ் பண்ணக்கூடாது. அவங்ககிட்டேயும் டேமேஜும் ஆகக்கூடாது. நூசா மேப்பில் இந்த மாதிரி 11 கோல்டு கலர் பாக்ஸ் இருக்கும். இந்த மாதிரி 2 ஒயிட் கலர் பாக்ஸ் இருக்கும். இந்த பாக்ஸ்லாம் எங்கே இருக்கும், எப்படி ஓப்பன் பண்ணுறது தெரிஞ்ச முன்னாடி வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் லைன் பை லைனாக சொல்லியிருப்பேன். நீங்கள் இறங்கும்போது உங்களை சுற்றி நிறைய எனிமி இருப்பாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இது பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பாக்ஸ் மேப்பில் மார்க் பண்ணியிருக்க பார்த்தீங்களா, இது ஃபஸ்ட்டு பாக்ஸ். நீங்கள் எந்த பாக்ஸ் வேணால் ஓப்பன் பண்ணலாம். இது ஃபஸ்ட்டு பாக்ஸ் மேப்பில் மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. நீங்கள் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறது ஏதாச்சும் வெஹிக்கிள் எடுத்துக்கோங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் பாக்ஸ் மேப்பில் மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அது பக்கத்துலேயே போனீங்கன்னா தேர்ட் பாக்ஸ். நீங்கள் அப்படியே மேடு ஏறி போனீங்கன்னா இதில் மேப்பில் மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இது ஃபோர்த்து பாக்ஸ். மேலேருந்து கீழே இறங்கினா கீழே இருக்குது பார்த்தீங்களா, இது ஃபிஃப்த்து பாக்ஸ். இது வரைக்கும் பாருங்கள், இதுதான் சிக்ஸ்த்து பாக்ஸ். இது ஓப்பன் பண்ணிவிட்டு இது கீழே உள்ளே போனீங்கன்னா இது ஒரு பாக்ஸ் இருக்கும். இது 7th பாக்ஸ். இது ஓப்பன் பண்ணிவிட்டு வண்டி எடுத்துகிட்டு போனீங்கன்னா இது ஒரு பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது 8th பாக்ஸ். இதுக்கப்புறம் இது ஒன்று பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது 9th பாக்ஸ். இது வரைக்கும் நம்ம வெளியே பார்த்தீங்கன்னா 9 பாக்ஸ் தான் ஓப்பன் பண்ணியிருப்போம். மீதி 2 கோல்டு கலர் பாக்ஸும் மீதி 2 ஒயிட் கலர் பாக்ஸும் ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பெரிய தீவுக்கு போகணும். இந்த பாக்ஸ் எல்லாமே ஒரே மேட்ச்சில் தான் ஓப்பன் பண்ணணும். 2-3 மேட்ச் ஓப்பன் பண்ணக்கூடாது. சிங்கிள் மேட்ச்சில் நீங்கள் ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் இந்த மிஷின் உங்களுக்கு பாசிபிள் ஆகும். இந்த பாக்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணுறது முக்கியமானது ஹீலிங்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஜோனில் விடலாம், அவுட் ஆஃப் ஜோனில் விடலாம். முக்கியமாக ஹீலிங்ஸ் எடுத்து வச்சிங்கன்னா அந்த மிஷினை ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த தீவு எங்கே இருக்குன்னா மேப்பில் மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த இடத்துக்கு போகணும். இது மேலே போகிறதுக்கு ஜிப்லைன் இருக்குல்ல, இது மூலியமாகவும் போகலாம். போட் இருக்குல்ல, அது மூலியமாகவும் போகலாம். நீங்கள் மேலே போனதுக்கப்புறம் ஒயிட் கலர் ஒரு பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாக்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது ஒரு கீ கிடைக்கி பாருங்க. இதுக்கப்புறம் தான் மந்திர வித்தியாக இருக்குது. நீங்கள் அந்த கீயை பிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் கம்மிக்குது பார்த்தீங்களா, அது பக்கத்தில் போய் ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்ததுக்கப்புறம் ராஜ கோகை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, பார்க்கவே அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நம்ம எதிர்க்கு இருக்க 2 கோல்டு கலர் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 11 கோல்டு கலர் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டோம். ஒயிட் கலர் பாக்ஸ் 1 ஓப்பன் பண்ணிட்டோம். இது எதிர்க்கு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஒயிட் கலர் செகண்ட் பாக்ஸ். இது ஓப்பன் பண்ணுறது மூலிமா தான் 30 மெத்திக் எம்ப்ளம் ஃப்ரீயாக ரெடீம் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஒயிட் கலர் பாக்ஸை ஓப்பன் பண்ணிடலாம். இந்த ஒயிட் கலர் பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எனிமி கிட்ட சாகவே கூடாது. ஜோனில் மட்டும் தான் சாகணும். அப்படி மட்டும்தான் உங்களை இன்வென்ட்ரியில் ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும். பிஜி மேலே இந்த மாதிரி அச்சீவ்மெண்ட் டிப்ஸ் இருக்குது. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி தெரியாதவங்களுக்கு கேமஸ் பண்ணிட்டு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.